புல்லுக்கட்டை தூக்கி கிட்டு பொடி நடையா போற புள்ள, புல்லுக்கட்டை தூக்கி கிட்டு பொடி நடையா போற புள்ள, மல்லுக்கட்டு ஆசையில மச்சான் நானும் ஓடி வாரேன், மல்லுக்கட்டு ஆசையில மச்சான் நானும் ஓடி வாரேன், சின்ன சிட்டு வாடி ஒரு சின்ன முத்தந்தாடி, அடி சின்ன சிட்டு வாடி ஒரு சின்ன முத்தந்தாடி. நாகந்தாங்கி சில கட்டின ஆனா உனக்காக நானும் பார்க்கல. அப்படியா? அட என்கிட்ட இருக்கும் பூவெல்லாம் ஒரு பைசா கூட வாங்க உனக்கு இங்க துப்பில்ல. என்ன வர எங்க போறீங்க? எட்டி நீங்க போகாதீங்க பின்ன வாருங்க, ஒத்தையில என்ன விட்டு போனதாருங்க, புட்ட புள்ள நானும் புத்தி மாறி போவேங்க, உன்கிட்ட நானும் ஒரு கேள்வி கேட்கணும், உத்தம நானே இருந்தா நின்னு. அப்புறம் நான் பாடிடுவேன் உண்மையாலே. அவருக்கு ஏன் வெக்கம் இல்லைன்னா நீங்க பாட ஆரம்பிச்சது அவர் ஒரு பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ தெம்மாங்கு பாட்டு நாட்டுப்புற பாட்டுன்னு சொன்னோம்னா அது ரொம்ப முக்கியம் வந்து என்ன அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை வச்சு பாடுறது. அதாவது அந்த பொருளை எடுத்துக்கொண்டு செல்லும் ஆணை பற்றி பெண்ணும் பெண்ணை பற்றி ஆணும் பாடுறது. இப்போ இங்கே இருக்க பொருட்களில் யார் ஒருத்தர் எடுத்துக்க வரீங்க? சைக்கிள் எடுத்துக்க வரீங்க. சைக்கிள் ஓட்ட தெரியாமலே சைசா நடந்து போற புள்ள, நீ இந்த ஊராயிருந்தா இந்த அட்ரஸ கொஞ்சம் சொல்லு புள்ள. நல்ல சைக்கிளோ பஞ்சராகி நானும் ரொம்ப நொந்து போனேன். அடையேங்க நீங்க யாரோ எந்த ஊரோ பேரோ தெரியலையே. அழகா ஜொலிக்கும் சின்ன புள்ள அந்த கருப்ப ராசு வீட்ட கொஞ்சம் காட்டு 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 புள்ள. அழகு பொண்ணுன்னு ஐசு வச்சு அசிங்கப்படுத்த வேணாமுங்க, நீங்க எந்த கருப்பராச இப்போ கேக்குறீங்க தெரியலையே. இப்போ இந்த பொண்ணு புல்லுக்கட்டு தூக்குறாங்கன்னா அதுக்கு யார் பாட்டு வச்சிருக்கீங்க? புல்லுக்கட்டை தூக்கி கிட்டு பொடி நடையா போற புள்ள, புல்லுக்கட்டை தூக்கி கிட்டு பொடி நடையா போற புள்ள, மல்லுக்கட்டு ஆசையில மச்சான் நானும் ஓடி வாரேன், மல்லுக்கட்டு ஆசையில மச்சான் நானும் ஓடி வாரேன், சின்ன சிட்டு வாடி ஒரு சின்ன முத்தந்தாடி, அடி சின்ன சிட்டு வாடி ஒரு சின்ன முத்தந்தாடி. புல்லுக்கட்டு தூக்கி கிட்டு பொடி நடையா போகையில, மல்லுக்கட்டும் ஆசையில மச்சான் நீங்க வந்தீங்கன்னா, மல்லுக்கட்டும் ஆசையில மச்சான் நீங்க வந்தீங்கன்னா, சத்தம் போட்டு நானே இந்த ஊரை கூட்டுவேனே. உன்னை தொட்டு பேசணுன்னு ஓம்பக்கம் நானும் வாரேன், என்னை விட்டு போகலன்னா ஏ புள்ள எல்லாம் தாரேன், என்னை விட்டு போகலன்னா ஏ புள்ள எல்லாம் தாரேன், அடி கண்ணி சிட்டு வாடி ஒரு காதல் முத்தந்தாடி. கண்ணு கெட்டு போயிருச்சோம் கருத்த மச்சான் உங்களுக்கு, என்ன தொட்டு பேசணும்னு ஏங்க இந்த ஆசையெல்லாம், வேணாம் மச்சான் போங்க என்ன விட்டுடுங்க நீங்க. ஓகே சூப்பர். இப்போ மண்வெட்டி வச்சிருக்க இவரை கிண்டல் பண்ணி பாடுறதுக்கு யார் பாட்டு வச்சிருக்கீங்க? கால நேரம் பசி இருக்கும் கருத்த மச்சான் உங்களுக்கு, கூழு கஞ்சி துவையல் தாரேன் குடிச்சு புட்டு வேலை செஞ்சா வேலையும் வேகமா முடியும், நாளை பொழுது நல்லா விடியும். கருது விளைஞ்சு இருக்கு கரு கருவா தயாரா இருக்கு, எடுத்து வாடி வயக்காட்டுக்கு எடுத்து வாடி வயக்காட்டுக்கு, கருத இருக்க போவோம் ஆடி, தன்னே நன்னே நானே பொடுத்தானே நன்னே நானே, ஹே தன்னே நன்னே நானே பொடுத்தானே நன்னே நானே. ஆக்சுவலாக இவர் பாட வந்து நின்னதுக்கப்புறம் என்கிட்ட தயக்கமா ஐயோ எனக்கு பதிலுக்குலாம் பாட வராதே மண்வெட்டி பாட்டு ஒன்றும் இல்லைன்னாரு. நீங்கள் பாடினதை கேட்டு கேட்டு சமாளிச்சு பாருங்க இடத்த வச்சு. பிரமாதப்பா, சூப்பர். கண்டாங்கி சேலை கட்டி கஞ்சாட காட்டிக்கிட்டு எட்டு வச்சு போறாளையா என்னோட பேச்சு, வண்டாடும் சோலையில திண்டாடி நிக்கையில என்னவளை பார்த்ததுமே ஏதேதோ ஆச்சு, தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே. கண்டாங்கி சேலை கட்டி கஞ்சாட காட்டிக்கிட்டு எட்டு வச்சு போறாளையா என்னோட பேச்சு. நாகந்தாங்கி சில கட்டின ஆனா உனக்காக நானும் பார்க்கல. அப்படியா? அட என்கிட்ட இருக்கும் பூவெல்லாம் ஒரு பைசா கூட வாங்க உனக்கு இங்க துப்பில்ல. நீங்க பாடும்போதுல எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா அந்த கணத்துல ஒன்று ஒரு சொல் எடுத்து அந்த சூழல்ல நம்மளே ஒரு சொல் எடுத்து பாடுறது என்பது இருக்கு இல்லையா, அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது, ரொம்ப சிறப்பானது தான். அப்படி ஒன்று இங்கே இருக்கிற ஒரு பொண்ணை அல்லது இங்கே இருக்கிற ஒரு ஆணை வெக்கப்பட வச்சிட முடியும் நாள் ஒரு பாட்டு சொல்லி அப்படின்னு ஒரு பாட்டு பாடணும்னா என்ன பாட்டு பாடு? நான் சீதா பிரியன். ஓகே, அவர் வெக்கப்பட வைக்கிறீங்க. ஆமா. ஓகே. என்ன வர எங்க போறீங்க? எட்டி நீங்க போகாதீங்க
பின்ன வாரங்க ஒத்தையில என்ன விட்டு போனதாருங்க புட்ட புள்ள நானும் புத்தி மாறி போவேங்க உன்கிட்ட நானும் ஒரு கேள்வி கேட்கணும் உத்தம நானே இருந்தா நின்னு அப்புறம் நான் பாடிடுவேன் உண்மையாலே. அவருக்கு ஏன் வெக்கம் இல்லைன்னா நீங்க பாட ஆரம்பிச்சது அவர் ஒரு பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஓகே, வேற யாரு? மண்ணுட்டி எனக்கு கருகமணி கழுத்து மேலதான் மஞ்ச கொடி நீயும் கட்ட நான் ஏங்குறேன் நல்ல நாள் பார்க்குறேன் மேலம் கொட்டுற சத்தம் அட கேட்க வேணுமே வேஷம் போட வேணா நீ என்ன வந்து சேரு மஞ்ச குளிக்கும் போது இந்த மாம நினைப்பு வருது இந்த சிரிக்கி பொழப்ப கெடுத்தவரே சீக்கிரம் வாயா. எனக்கு என்ன அவரை விடவும் பாட்டு நீங்க ரொம்ப அழகா வைக்கப்படுறீங்க. எள்ளு பூவு பல்லழகி இழந்த பல நிறத்தழகி வண்டி மையி முடியழகி வாசமுள்ள சொல்லழகி யாரு? செண்டி பூவு செவப்பழகி செண்பகப்பூ கண்ணழகி கல்லு பானை எடையழகி கண்ணாடி முகத்தழகி எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழிலேயே வார்த்தையில எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழிலேயே வார்த்தையில கத்துக்குட்டி கவிஞன் தானே கண்டுக்காத கஸ்தூரிமானே கத்துக்குட்டி கவிஞன் நானே கண்டுக்காத கஸ்தூரிமானே பூங்குயிலே பூமையிலே பாட்டை கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு சில மேலதான் நேச வச்சேனே ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு சில மேலதான் நேச வச்சேனே நான் பூ முடிஞ்சேன் பொட்டு வச்சேன் உறவுக்காகத்தான் கண் விடச்சி காத்திருந்தே வரவுக்காகத்தான் எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது உனக்காக காத்திருந்தேன் நெடு நேரம்தான் உன் ஆசை ராசா இங்க உனக்காகத்தான் வள்ளுவனும் வாசிகைய போல் வாழணும் நம்மோட ஆசையெல்லாம் நிறைவேறணும் ஏன் உடல் உசுருமா ஒட்டி கொண்ட தேவியே உன்னை தட்டி கழிச்சாலும் நான் உனக்கு காவலே உன்னை நெஞ்சில நினைச்சு மஞ்சளை குளிச்சு நீ மஞ்சத்தில் வாடுற எப்பத்தான் வர போற உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. இப்போ தெம்மாங்கு பாட்டு நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறோம்ல, பேசும்போது எல்லாம் நீங்கள் பாடுவதற்கான ஒரு போட்டி, ஒரு பெண் ஆணை கிண்டல், ஆண் பெண்ணை கிண்டல். ஏன் எதற்காக இந்த வெட்கம்னு சொன்னேன்னா, வெட்கம்னு சொன்ன உடனே உங்களால் உடனடியாக விட்டுக்கிட்டு பாட்டு பாடிட முடியுது. நிஜமாகவே அவர் காளிதாசெல்லாம் வெட்கப்பட்டார், தொடர்ச்சியாக இதை பாடிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒரு பாட்டு கேட்டிருக்கேன் தெம்மாங்க பாட்டில், ஊராம் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன். எனக்கு அந்த பாட்டு என்ன செய்தி சொல்லுதுன்னா, நான் பண்ணுற விவசாயம் ஆனால் என் பொருளை இவ்வளவு விற்கணும்னு வெள்ளைக்காரன் எப்படா நீ சொல்லலாம் அப்படிங்கிற எதிர்குறல் இருக்குல்ல சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடி. அதை இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு, கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு நான் சொல்கிறேன். அப்படி இன்னைக்கு நடக்கிற சமூக விஷயங்களுக்கான எதிர்குறலா இந்த தெம்மாங்கு பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை மறுபடியும் ஆண் பெண்ணை கேள்வி பண்ணுறது, பெண் ஆணை கேள்வி பண்ணுறதுமே முடிஞ்சிருதா? போக்சோ சட்டமும் கொண்டு வந்தோம், தினம் போராட்டங்களும் நடத்தி வந்தோம். பார்த்துட்டு திருந்தாத சமுதாயத்தில் இங்கு தோட்டாக்கள் நிரந்தர தீர்வும் அல்ல, நேற்றுக்கும் இன்றைக்கும் மாற்றம் இல்ல, இன்னும் நிறையவே நடக்குது கொடுமைகளே. ஆத்தாடி என்னதான் செய்கிறது இந்த அவலத்தை தடுத்து நிப்பாட்ட? எங்கதான் போகுது நம்ம தேசம், எங்கதான் போகுது நம்ம தேசம்? பாலியல் வன்முறை கொஞ்சம் இல்லை இந்த பாரினிலே, அதுக்கு பஞ்சம் இல்லை. பாலியல் வன்முறை கொஞ்சம் இல்லை இந்த பாரினிலே, அதுக்கு பஞ்சம் இல்லை. பாரினிலே அதுக்கு பஞ்சம் இல்லை. பாரினிலே என்ன செய்ய போறோம் நாம, ஏது செய்ய போறோம்? கையில காசும் இருக்கு, கட்டி வச்ச வீடும் இருக்கு, காரும் கூட முன்னாடி நிக்கிது மகனே. நம்ம
கழனி வயல் எங்கே போச்சு மகனே, நம்ம கழனி வயல் எங்கே போச்சு மகனே. பாறை போல மலம் இருக்கு, பாறை போல நிலம் இருக்கு, பட்டு போன மரம் இருக்கு, பச்சை இலையெல்லாம் இங்கே எங்கே போனது. சிட்டெரும்பும் சிட்டுக்குருவியும் காணலானது, இப்போ சிட்டெரும்பும் சிட்டுக்குருவியும் காணலானது. நம்மிடையே இணைந்து கொள்ள சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாமவர் முனைவர் முத்தையா அவர்கள், பேராசிரியர் தமிழ்துறை. அவரோடு கலந்து கொள்ள வந்திருக்கும் மற்றொரு பேராசிரியர் மதுரை சந்திரன் அவர்கள். அவரது பேர் மதுரை சந்திரன், ஆனால் வேலை பார்க்குறது வந்து தஞ்சாவூர் சரபோஜி கல்லூரியில். அவரும் தொடர்ச்சியாக நாட்டுப்புற கலைகளில் பாடல்களில் ஆய்வு செய்து கொண்டிருப்பவர். பேராசிரியரோடு கலந்து கொள்ள நடுநாயகமாக இருப்பவர் வந்து பாடகி மகிழினி அவர்கள். ஓகே, நான் சிறப்பு விருந்தினர்கிட்ட பேசுவதற்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். என்னென்னா, தொடர்ச்சியாக நம்ம பாடல்கள் பாடிக்கொண்டே இருந்தோம். பாடல்கள் எல்லாவற்றிலும் ஆண் பெண் இவர்கள் இருவரை பற்றிய பாட்டு எதிர்பார்ட்டுனே இருக்குது. அதில் பெண்களை பற்றி கொச்சையாக கொஞ்சம் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் தெம்மாங்கு பாட்டில். அதை ஒரு பாடகியாக பெண்ணாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணிக்கிறத பற்றி? ஒட்டடா ஒட்டடா கம்பத்தில்னு ஒரு பாடல் இருக்கு ஐயா. அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கொள்ளையில கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம், கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொழுந்த நாரை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வரி வரும். ஆனால் அந்த பாடல் கேட்கும் போது உற்சாகமாக எல்லாரும் ஆடுவாங்க பாடுவாங்க. ஆனால் நம்ம மைத்துனன் கொழுந்தன்றது வந்து நம்ம குழந்தைக்கு சமம். ஆனால் அந்த பாட்டில் வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொய்யாக்காய்க்காக வந்து நான் மைத்துனரை வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வரும். அதில் இல்லை, நாங்கள் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி பாடும்பொழுது நடன பெண்கள்லாம் வந்து ஆடுவாங்க. அவங்க வந்து அழகாக வர்ணித்து பாடுமே தவிர அவங்க முகம் சுளிக்கிற மாதிரியோ அவங்க வருத்தப்படுற மாதிரியோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா மேடையில் வந்து மக்கள் வந்து ஒரு நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் எனக்கு நல்லா இருக்கு, ஓகேவா? ஆனால் உண்மை அது இல்லை. அதாவது ஒரு நாகரிகம் கருதி பேசிக்கலாம், உண்மை அதுவா? நான் பாட மாட்டேன்னு சொல்லுங்க, அவ்வளோதான். நாங்கள் பாட மாட்டோம் சொல்லாதீங்க. ஓகே, இல்லை நான் அவங்க சொன்னாங்களே குறிப்பிட்டாங்கல்ல, அதை போல நீங்கள் சொல்லுங்க. அடியே போடி பச்சை சிக்கி, இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு சார். வேற வார்த்தைகள் போடலாம்ல, அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு இது உறுத்தும் சார் ஒரு மாதிரி. மம்பட்டி மூஞ்சிக்கு மஞ்சளை போட்டு மெனுக்கிற பண்ணேன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அது ஏன் மம்பட்டி மூஞ்சின்னு மம்பட்டியை வந்து அது மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது ஒரு அழகான பெண்ணாக ஒன்று பாடியிருக்கலாம்ல. அது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இது. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு போட்டு நான் குடிச்சா நஷ்டமாடி வந்தனுக்கு நாசமத்த பேச்சிருக்கி மூடிக்கொள்ளடி வாயே சும்மா முணுமுணுக்காத நாயே. நாயேன்னு வரை கேவலமா மாதிரியா கொச்சையா இருக்கு. அதுதான் இதைத்தான் ஐயா சொல்ற மாதிரி நாயேங்கிறது ஏன் அப்படி சொல்லணும் அப்படிங்கிறதான் கேட்க வர்றேன். களையெடுக்கிற பாட்டு அப்படின்னு இருக்குது. ஆண்களும் பெண்களும் கேலி பண்ணிக்கிட்டு பாடுவாங்க. இப்போ கேலி பண்ணதை நீங்கள் கேட்டீங்க. அதில் நான் வந்து சோழவந்தான் பக்கத்தில் ஒரு பாட்டு சேகரித்தேன். மதுரைக்கு வந்து ஒருத்தர் வெள்ளையும் சொல்லியமா போகிறார், கரை வழியாக போகிறார். அப்போ களை வெட்டிக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணு வந்து அவரை பார்த்து வந்து பாடுது. மதுரைக்கு போகிறவரே மாறுகண்ணு எஞ்சாமி, மட்டையோட தாழம்பூவ தன்னன நானே எனக்கு மறக்காம வாங்கி வாங்க தில்லேலேலேலோ. அதுக்கு அந்த ஆள் என்ன பதில் சொல்றாரு, வாங்கிட்டும் வந்துருவே பச்சழகும் பார்த்துருவே ஓம்புருஷன் கோவக்காரன் தன்னன நானே என்ன ஓட விட்டு வெட்டிருவாண்டி தில்லேலேலேலோ. இப்போ களை எடுக்கும்போது ஒருத்தராக களை எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு 10 பெண்கள் 15 பெண்கள் களை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கரை வழியாக ஒருத்தர் போகிறாரு. அப்போ உரிமையாக தன்னுடைய மாமனையோ அல்லது அத்தை மகனையோ கேலி பண்ணக்கூடிய ஒரு போக்கு இருக்குல்ல, அதை எல்லாரும் முன்னாடி இயல்பாக அவங்க ஒளியும் பரவ அவங்க பேசலை, யதார்த்தமாக பேசுகின்றார்கள். அந்த யதார்த்தமான உணர்வு வெளிப்பாடு இருக்குது, அதுதான் அந்த நாட்டுப்புற பாடலுடைய சிறப்புன்னு நான் சொல்கிறேன். எதனால் நாட்டுப்புற பாடல் நோக்கி திரும்பினீங்க? நான் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லா வீட்லேயும் தாலாட்டு பாட்டு கேட்டுட்டே இருக்கும். தெருவில் போனால் பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு அல்லது கும்மி அடித்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உடுக்கடிச்சு பேய் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இங்கே ஊருக்கு வெளியில் போனீங்கன்னா வயக்காட்டில் ஏத்த இறச்சிக்கிட்டு இருப்பாங்க, அந்த இரவு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடவு நடுற பெண்கள் நடவு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, வண்டி ஓட்டுறவங்க வண்டி பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நம்மளை சுற்றி பாடல் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த பாடலை வந்து யார் பாடுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா எழுதி கொடுக்கணும், எழுதி கொடுக்க தெரியாது. அப்போ இவ்வளவு இனிமையாக வந்து பாடுறாங்க, அருமையான சொற்கட்டோடு பாடுறாங்க. இந்த பாடல்கள்லாம் இவங்க போயிட்டா போயிருமே அப்படிங்கிறதுக்காக
நான் ஊராக அலைஞ்சு அந்த பாடல்களை சேகரித்தேன். நாட்டுப்புற பாட்டு பெண்ணின் விருப்பத்தை பெண்ணின் குரல்ல பதிவு பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெண்ணினுடைய ஆளுமையை ஊரடங்கும் ஜாமத்தில் நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன். ஊர்கோடி ஓரத்தில் ஓ நினப்புள்ள படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் ஓலையெல்லாம் உஞ்சிரிப்பு. புரண்டு படுத்தாலும் பாவி மகே ஓ நினப்பு, பாவி மகே ஓ நினப்பு. ஊரடங்கும் சாமத்திலே களனி சேத்துக்குள்ளண்ணா களையெடுத்து நிக்கையிலே உன் சொத்த பல்ல போல ஒரு சோவியனம் கண்டெடுத்தேன். கண்டெடுத்த சோவி கண்டு நாங்களங்கி நிக்கையிலே களையெடுப்பு பிந்துதுன்னு பண்ணையாரி ஏசினாரே. களையெடுப்பு பிந்துதுன்னு பண்ணையாரி ஏசினாரே. கருவேலம் முள்ளொடிச்சு கள்ளி செடிகள் எல்லாம் உன் பேர என் பேர ஒரு சேர எழுதுனமே. ஊரணி கரையோரம் உட்காந்து பேசுனமே. ஒரு கரன் தலையை கண்டு ஓடி நாம ஒளிஞ்சோமே. ஒரு கரன் தலையை கண்டு ஓடி நாம ஒளிஞ்சோமே. தெம்மாங்கு பாட்டுனா என்ன, நாட்டுப்புற பாட்டுனா என்ன, எதிர்பாட்டுனா என்ன, எசப்பாட்டுனா என்ன, தெம்மாங்கு பாட்டு எந்த இடத்துல வேறுபடுது? இல்லை இது தெம்மாங்கு பாட்டுங்கிறது ஒரு வட்டார வழக்கு, இன்னொரு இடத்துல அதுக்கு பேர் எசப்பாட்டா? அது பேராசிரியர் 2 பேருமே நீங்கள் சொல்லலாம். தொல்காப்பியத்தில் நாட்டுப்புற பாடலுக்கு அவங்க சொன்ன பேர் வந்து பண்ணத்தி. ஆமாம், பண்ணத்தி என்ப பாடுபொருள் இயல வருவது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பொருளோடு பாடக்கூடிய இசைப்பாட்டு பண்ணத்தி. இப்போ மற்ற தாலாட்டு பாட்டு உங்களுக்கு தெரியும், அந்த இசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நடவு பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியும், களை எடுக்கிற பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த தெம்மாங்குக்குரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு இலக்கணம் சொல்லியிருக்காங்க. பல வகை அடிகளை கொண்டு இயைபு தொடை அமைய பாடுவது தேன்பாங்கு பாடல் அல்லது தென்பாங்கு பாடல் அப்படின்னு சொல்லி. இன்றைய காலகட்டத்தில் எந்த இடத்துல எல்லாம் பாட்டை நம்ம வந்து இழந்துட்டோம்னு நினைக்கிறீங்க? இப்போ தொழில் பாடல்கள் குறைஞ்சிருச்சு. முன்னாடி வந்து ஏத்த பாட்டு இருந்தது, இரவு பாட்டு ஏத்தம் இல்லை. அப்புறம் கமலை பாட்டு இருந்தது, கமலை இல்லை. டிராக்டரை விட்டு நடவு நடுறாங்க, அங்கே வந்து பாட்டு இல்லை. ஆனால் நம்மளுடைய பணி என்னவா இருக்கும் அப்படின்னா, நாங்கள் செய்கிற பணி என்னென்னா, இன்னும் யார் பாடுறா, யார்கிட்ட அந்த பாடல்கள் இருக்குது, யார்கிட்ட என்ன வெளிவராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பாடிய பாடல்களில் நீங்கள் ஒரு சுழல் பாட்டு பாடி பிரபலமாக இருந்தால் கூட, சொய் பாட்டு பாடினா கூட, நான் பாடின பாட்டில் ரொம்ப எமோஷனலாக வச்ச பாட்டு, கேட்டவர்கள் எல்லாம் ரொம்ப வந்து நெகிழ வச்ச பாட்டு அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க? உன் வாயில் உணவளிக்க தன் வாயை திறப்பாலம்மா, உன் வாய் மொழி பேச தன் வார்த்தை தருவாரப்பா. பசியாரும் குழந்தை தாயின் மார்பை கடித்தாலும், பசியாரும் குழந்தை தாயின் மார்பை கடித்தாலும், பால்முகத்தில் முத்தமிட்டு வலியை பொறுப்பாலம்மா, பால்முகத்தில் முத்தமிட்டு வலியை பொறுப்பாலம்மா. அம்மம்மா தாய் தகப்பன தாங்கிடணும், தாழ்வு நிலை மண்ணில் நீங்கிடணும். தாய் தகப்பன தாங்கிடணும், தாழ்வு நிலை மண்ணில் நீங்கிடணும். நான் வந்து ஆங்கில இலக்கியத்தை பாடாமல் படித்தேன். நான் வந்து ஷெல்லியுடைய ஒரு கவிதையை படித்த பொழுது எனக்கு எது நினைவு வந்துச்சுன்னா, நம்முடைய தமிழ் நாட்டுப்பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. கல்லோட கல்லொரச கடலு தண்ணி மீனொரச உன்னோட நான் உரச உலகம் பொருட்களையே. எழுதுனது யாரும் தெரியாது, ஆனால் காலகாலமாக பாடப்பட்டுகிட்டே இருக்கு. 4 வரிக்குள்ள அதில் காதல் இருக்கு, காதலை ஊரார் மறுத்தது இருக்கு, மறுத்ததுக்கு நான் என்ன செய்ய முடியுங்கிற கையறில் இருக்கு. கல்லோட கல்லொரச கடலு தண்ணி மீனொரச உன்னோட நான் உரச உலகம் பொருட்களையேன்னு. இது ஷெல்லி வந்து லவ்ஸ் ஃபிலாசபிங்கிற பொயட்ரியில் ரிவர்ஸ் விங்கிள் வித் சி, த சன் வித் மவுண்டன், ஒய் நாட் ஐ வித் தீங்கிறது. சூரியன் மலையோட கலக்குது, நதியெல்லாம் கடலோட கலக்குது, நான் ஏன் உன்னோட கலக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயோ இருந்த ஷெல்லி எழுதின லவ்ஸ் ஃபிலாசபியும் என் நாட்டுப்புற கவிஞன் பாடின பாட்டு ஒன்றா இருக்குன்னு நினைக்கும் பொழுது காலம் தாண்டி மொழி தாண்டி உணர்வு நிற்கிது, வரியா நிற்கிது. அவர் 2 பேர் தமிழ் பேராசிரியர். நம்ம மாநிலம் முழுவதும் இருக்க பேராசிரியர்கள் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஏன் செய்கிறாங்கன்னா, எங்கிருந்தாவது ஒரு முத்து கிடச்சிராதா, காலத்தில் அந்த முத்தை தவற விட்டுறாமல் திருப்பி அடுத்த ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற மாட்டோமாங்கிற தவிப்பு தான் இந்த பேராசிரியர்கள் அந்த வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கு. இளைஞர்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எந்த கட்சியில் இளைஞர்கள் இருக்கிறார்களோ, எந்த துறையில் இளைஞர்கள் இருக்கிறார்களோ அந்த துறை தான் மேன்மேலும் வளரும் வேகமாக. இன்னைக்கு தெம்மாங்கு பாடுற இவ்வளோ இளைஞர்கள் இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்குது.
ஆனால் இவ்வளவு இளைஞர்கள் என்ன பாடுறீங்க? மறுபடியும் ஏறிக்கிறேன் உன்னை பார்க்க வரேங்கிறதையா? ஏண்டி நீ ஓடி போயிட்டேங்கிறதையா? நான் உனக்காக காத்திருப்பேங்கிறதையா? பெண்களை பாட சொன்னால் திரும்ப திரும்ப என்ன இருக்குன்னா, நீ அடித்தாலும் வச்சாலும் பரவாயில்ல, நான் காத்துக்கிட்டு இருக்கேங்கிற பாட்டே பாடிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு பெண்கள் இல்லை, அதுவானா இல்லை. இன்னைக்கு பெண் அடிக்கிறது உதைக்க வாங்கிக்க மாட்டா. அதை சொல்லுதா இன்னைக்கு பாட்டு? அப்போ அது உள்ளடக்கம் அதை சொல்வதாக மாறணும். எது காலத்தோடு நிற்கும், காலம் தாண்டி நிற்கும். எது அன்றைய காலகட்டத்தை பிரதிபலிக்குதோ, எது அன்றைய காலகட்ட பிரச்சனைகளை பேசுதோ அது நிற்கும். இந்த சுகம் இருக்குது தெம்மாங்கு. நாட்டுப்புற பாட்டு ஒரு பிரமாதமான எளிமை இருக்குது. ரொம்ப பெரிய செய்தியை சாதாரணமாக சொல்லிட முடியுது. சொல்கிறோமா? அதுதான் கேள்வி. அதை சொல்கிற இடத்துல நோக்கி நகருவோம். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு பரிசு வழங்கும் நேரம். டயாடம் வழங்கும் ரூபாய் 5000க்கான கிஃப்ட் வவுச்சரை பரிசா பெறுறது. வில்லி சைடில் பின்னாடி இருந்தேன், அதனால தான் நாட்டுப்புற கலை பாட வந்தேன்னு சொல்லுவாங்க. ஹர்ஷா டைல்ஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சரை பரிசா பெறுறது. எந்த வகை பாடல்கள் பாடச் சொன்னாலும் அதில் வந்து தாவி குதித்து இன்றைய இளைஞனை போல பங்காற்றிய ஐயாவுக்கு ஓகே. லட்சுமி செராமிக்ஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சரை பரிசா பெறுறது. கைவசம் பாட்டு இல்லை ஆனாலும் கூட மம்பட்டியை கொடுத்துட்டாங்கன்னு வந்து அந்த கணத்தில் தோணி பாட்டு பாடுறதுல வாங்க. நியோ மேட்டின் வழங்கும் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் 2500 ரூபா மதிப்புள்ள கிஃப்ட் வச்சுற பரிசா பெறுறது. செல்லையாவுக்கு இணையா வந்து கையில் பூக்கூடையை தூக்கி தன் கையில் பாட்டு இல்லாட்டினாலும் கூட பரவாயில்ல, ரோஜா இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி பாட்டு உங்களுக்கு. யூஎஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சுற பரிசா பெறுறது.